வீட்டுக்கு உயிர் இருக்கிறதோட்டிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் என்னென்ன கேட்குறாரோ அனைத்து காசு நான் கொடுத்து கொட்டிக்கிட்டு உயிரை காப்பாற்றணுன்னு எல்லாமே பார்த்து பார்க்க முடியாம போச்சு. எனக்கு என் தெய்வத்தை இன்னைக்கு பார்க்க முடியலையே. என்ன பண்ணி பேசல அடிச்சு கொண்டு போலீஸ் தவிர அவர் யாருமே அடிக்கல. அவர் இந்த அளவுக்கு விழுந்தா கூட எந்திரிக்க மாட்டார். அவர் இந்த அளவுக்கு விழுகலை. இந்த வரைக்கும் நான் எந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு எடுக்கலையே, எந்த இதுவுமே எடுக்கலையே. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் ஒரு ப்ரெஷரோ ஒரு சுகரோ எதுவுமே இல்லையே. அவருக்கு போலீஸ் தான் காரணம். எனக்கு நீதி கிடைக்கணும், போலீஸ் தான் காரணம். என் புருஷன் அடிச்சது போலீஸ் தான். போலீஸ் அடிச்சது வேற யாருமே இல்லை. நான் கண்ணார பார்த்தேன். நான் யாருமே இல்லை. வீட்டுக்கிட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனை முடிஞ்சு எனக்கும் மண்டை உடஞ்சிருச்சு. நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் தரப்புலையும் கூட்டு விசாரிக்கல. ஓகே, நாள் காலையில் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க பராமரிச்சு. இப்போ அன்றைக்கி நைட்டே கூப்பிட்றாங்க. நைட்டு நான் வரல, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், எனக்கு குளுக்கோஸ் இருக்குது சார், நான் வர முடியாதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது, எந்திரிக்க முடியலன்னு சொன்னேன். என்னை காலை பிடிச்சி இப்படி தட்டி 2-3 ட்ரிப்பு கூப்பிட்டாங்க. என்னால் எந்திரிக்க முடியாதுன்ட்டு அதே சிம்மத்தில் இவர் எங்கள் வீட்டுக்காருக்கு அடித்து என் மயனுக்கு அடிச்சிருக்காங்க ஃபோனு. இப்போவே வாங்கண்டு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் காலையில் வரேன், கூப்பிட்டு வரேன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துடுறேன். வந்து காலையில் கூப்பிட்டு போகிறேன் ஸ்டேஷனுக்கு. கூட்டி போய் பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸு, ஒரு லேடி அம்மா, ஒரு போலீஸ் வாசல்லே நிற்கிறாங்க. வாங்க, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க, இப்போவே வாங்க, எங்கள் வண்டியிலே ஏறுங்கன்றாங்க. நாங்கள் உங்கள் வண்டியில் வரமாட்டோம், நான் நடந்துக்கு வரேன், நான் எங்கள் வீட்டுக்கார வண்டியில் வருவார், போங்க அப்படின்னு சொல்கிறேன். போய் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறோம். போய் நின்று உள்ளே கூட போகல. அப்படியே 2 கையை எடுத்துக்கிட்டேன். இங்கே 4 பேர் இப்படியே மண்டலே அடித்து இப்படியே குத்தி கீழே தள்ளி அங்கனே மயக்கம் போட்டார். ஐயோ ஏன் வாடா, எங்கள் அப்பாவை அடித்து கொள்றாங்கடா, வாடா சீக்கிரம் வாடான்ட்டு. இவனை 4 பேர் வாசல்கிட்ட நின்றவங்க உன்னை கஞ்சா கேஸில் தூக்கி போட்டுறேன்னு சொல்லி விரட்டி ஒரு 2-3 தூரத்துக்கு விரட்டி போயிட்டாங்க. நான் வந்து அப்புறமேல் மயக்கம் போடுவோம் அங்கனே கீழே விழுந்துட்டு அப்புறம் ரோட்டில் கடந்து உருள்றேன். என் புருஷனை இப்படி செஞ்சுட்டீங்களான்னு அவங்களே காரில் வச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது, அது கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஊசி போட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுத்து மயக்கம் போட்டார். ஊசி போட்டு கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு என்கிட்ட உட்கார வைக்கிற கையோ, நீ ஏறுமா ஆஸ்பத்திரி கூட்டு போனால் நான் என்னால் வர முடியாது, என் புருஷனை நல்லா இருந்தவரை நீங்கள் தான் அடித்து கொண்டு விட்டீங்க, என்னால் வர முடியாது, எனக்கு இது கிடைக்கணும், என் புருஷனை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அங்கே ரோட்லேயே கத்துறேன். அந்த ரோட்டு வாசல் முன்னாடி ஸ்டேஷன் முன்னாடி கத்துறேன். அதில் ஒரு லேடி போலீஸு, ஒரு போலீஸு என்னை அவரை அடித்த போலீஸே என்னை வீடியோ எடுக்குது. நீ என்ன வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அங்கனே நின்று கத்துறேன். அதுக்கு பிறகு கூட்டு வந்து உட்கார வச்சு அன்னைக்கு இருந்து என் புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அன்னைக்கு இருந்தேன் ஒரு மருந்து மாத்திரை இதை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பார்த்து 20 நாள் நான் ஆஸ்பத்திரி போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ஸ்கேன் எடுத்தது இருக்குது. விழுந்ததுலேருந்து 8 ml 5 புள்ளி இருக்குண்டாங்க. அதை காமிச்சிட்டு அதுக்கு 2வது ஸ்கேன் எடுத்து அதில் 12 புள்ளி ஏறிச்சு. மண்டையில் ரத்தம் கசிவு ரொம்ப ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகு இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் 2 நாள் அட்மிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு தான் இங்கே வேளமாக்கு இங்கே வேணாம், ஏன்னா நான் தனியாக கூப்பிட்டு போய் அவர் உயிரை காப்பாற்றணுன்ட்டு வேளமாக்கு சேர்த்தேன். வேளாமாவில் சேர்க்கவும் ஆப்ரேஷன் இப்போவே பண்ணி ஆகணுன்றாங்க. அங்கேயே 2 லட்ச ரூபா பணம் கட்டி உடனே அன்றைக்கே சாயந்தரமேவும் 7 to 8 மணிக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து படுக்க போட்டாங்க. 4 மணிக்கு 4 நாளையில் கண்ணு முழிச்சிருவார். நான் வந்து படுக்க போடையில் கையை 2 அசைச்சிச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு கண்ணே முழிக்கவே இல்லை. இன்றைக்கி முழிக்கும் நாளைக்கு முழிக்கும்னு 4 நாள் ஆச்சு. 4 நாள் பிறகு அவர் கண்ணே முழிக்கவே இல்லை. கேட்டாக அவர் இதுக்கு போயிட்டார், இந்த நரம்பு தண்டு சேலை இழக்கலாம். இங்கேருந்து ஃபுல்லாமே நல்லாயிருக்கு, இதய ஆட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உறுப்பு தானம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. இன்னும் 2 நாள் நாங்கள் வச்சு பாருங்கள் சார், நல்லா நரம்பு கூட ஆப்ரேஷன் பண்ணுறதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அவர் பார்ப்போம், இன்னும் கண்ணு முழிக்கிறாரா பார்ப்போன்னு சொல்லி வீட்டுக்கு உயிர் இருக்கிறதோட்டிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் என்னென்ன கேட்குறாரோ அனைத்து காசு நாங்கள் கொடுத்து கொட்டிக்கிட்டே இருந்தேன். உயிரை காப்பாற்றணுன்னு எல்லாமே பார்த்து பார்க்க முடியாம போச்சு. இன்னைக்கு என் தெய்வத்தை இன்னைக்கு பார்க்க முடியல. இன்னும் போலீஸ் தான் அடிச்சது, வேற யாருமே இல்லை. அவருக்கு எது வந்துட்டு ஆஸ்பத்திரியில் வந்து பேரை பேசினாங்க. 5 எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு, எல்லாம் பேசி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்டாங்க. உயிர் இருந்தால் தானே பார்க்க முடியும், உயிரே இல்லையே. வேளாமலை 4 போலீஸு, எனக்கு பேர் தெரியும், நிற்க வச்சா தெரியும். அதே மாதிரி அவங்க இன்ஸ்பெக்டர் உள்ள உட்காந்துக்கிட்டே அடிக்க விட்டாரு, பார்த்துக்கிட்டே அடிக்க விட்டாரு. இது சிந்தாமணி ஸ்டேஷன்.
சிந்தாமணி ஸ்டேஷனில் கூட்டு போய் அடிச்சு கொண்டு விட போலீஸ் தவிர அவர் யாருமே அடிக்கல. அவர் இந்த அளவுக்கு விழுந்தா கூட எந்திரிக்க மாட்டார். அவர் இந்த அளவுக்கு விழுகலை. இந்த வரைக்கும் நான் எந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு எடுக்கலையே, எந்த இதுவுமே எடுக்கலையே. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் ஒரு ப்ரெஷரோ ஒரு சுகரோ எதுவுமே இல்லையே. அவருக்கு போலீஸ் தான் காரணம். எனக்கு நீதி கிடைக்கணும், போலீஸ் தான் காரணம். என் புருஷன் அடித்தது போலீஸ் தான் அடித்தது, வேறு யாருமே இல்லை. நான் கண்ணார பார்த்தேன் நான், யாருமே இல்லை. அடிச்சது எல்லாமே கண்ணால பார்த்தேன். என்னை விரட்டின போலீஸ் என் சின்ன மயம் கண்ணு முன்னாடி சொல்லிட்டு அப்பா ஓடி இருப்பா அப்படின்ட்டாங்க. அவன் சொல்றியான் வகுத்துருச்செல்லாம் இருக்கு, அப்பா அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறேன் அந்த இடத்துல. இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இப்போ போய் அங்கே போய் பார்க்குறேன், கேமரா ஒரு கேமரா இல்லை, ஆனால் நான் பார்த்த இடத்துல கேமரா இருந்துச்சு. அதே இடத்துல நான் சொன்னேன் ஆமாம் சுவாச்சி எத்தனை எல்லாமே அங்கே இருந்தா, எல்லாமே மொத்தம் 4 போலீஸுமே அடிச்சது நான் கண்ணார பார்த்தேன். 2 பேர் டிஷர்ட்டில் இருந்தாங்க, 2 பேர் யூனிஃபார்மில் இருந்தாங்க. நேரில் கூட கிடச்சா நான் காமிக்கிறேன். அது போக உள்ள எஸ்ஐசார் இன்ஸ்பெக்டர் எல்லாமே இருந்தாங்க. நின்று அடிக்கப்பட்டாங்க. ஒருத்தர் பேர் பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் பேர் பாஸ்கர். இன்னொருத்தர் பேர் வந்து அடித்த ஒரு பேர் வந்து ஜெயக்குமார் போல் அவர். அடுத்து இன்னொருத்தர் பேர் ஆனந்த், இன்னொருத்தர் பேர் கந்தசாமி, இன்னொருத்தர் பேர் கண்ணன். நான் எல்லாத்தையும் நேரில் காமிச்சா கூட நான் அடையாளம் காமிப்பேன். ஆனால் இதுக்கு உண்டான எனக்கு நீதி வேணும், வேறு ஒன்றுமே வேணாம். காசு பண்ண சொத்து சொகம் எதுவுமே வேணாம். எங்கள் அப்பா அஸ்திவாரமே இல்லை எனக்கு வேற இந்த நடவடிக்கை மறுபடியும் மேலும் எடுக்கணும்னு கேட்குறேன். வேற ஒன்றுமே கேட்கல. இந்த இது கரெக்டான உத்தரவு எனக்கு வரணும். இது வரைக்கும் மேலும் போலீஸ் தரப்புல எங்கள் அப்பா கடைசி சந்திப்பு எங்கள் அப்பாவாக இருக்கணும், மரணமே எங்கள் அப்பாவாக இருக்கணும். மதுரைக்குள்ள நடந்த சம்பவம் மதுரை சம்பவமே எங்கள் அப்பாவாக இருக்கணும். இதுக்கு அடுத்து வேற எதுவுமே நடக்கக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கை, இந்த சம்பவத்துக்கு போலீஸ்காரன் தான் முழுக்க காரணம். நீங்கள் எங்கே போனாலும் சொல்லுவேன், நான் உயிரை கூட கொடுக்குறேன், நான் ரெடி. ஆனால் அது ஃபுல்லாக காரணமே இவர் தான், போலீஸ்காரங்க மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இதுக்கு உண்டான நடவடிக்கை எங்கள் அண்ணே தலைமையில் நீங்கள் எடுக்கணும். காரணமே நீங்கள் இது பண்ணணும், உத்தரவு கொடுக்கணும். எனக்கு என் பேர் பிரபு.